அவர் சொன்னார். அதுக்கு எல்லாம் பதிலெலாம் சொல்லியாச்சு. கொள்கை ரீதியாக திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, ஏற்கனவே இது சொன்னது தான். ஆனால் நடைமுறையில் அதை நம்ம செய்கிறதுங்கிறது ஒன் டேயில் பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் படிப்படியாக இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த கணக்கு எடுக்கிற பொழுது இப்போ சில நேரத்தில் என்னன்னாக்கா சேல்ஸ் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட் சேல் பண்ணுறதுல தான் அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது எதுக்காக அதை கவனிக்கிறாங்கன்னா, வேறு ஏதாவது தவறாகி வேறு இடத்துக்கு மாற்றி செல்லுகிற ஒரு இல்லீகல் இது வருதா, இதை செக் பண்ணுறதுக்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த வகையில் தான் இருக்கிறதை ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியினுடைய எண்ணமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கண்டிப்பாக படிப்படியாக இதை குறைத்தே ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் திடீரென்று ஒரே நாளில் செய்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு இடமாக பேசி அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் வந்துட்டு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது, குடியாரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி புள்ளி வரங்கள் சொல்லியிருக்கு. உங்களுக்கே தெரியும். இல்லை, நம்ம ஒரு கடையை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம திருப்தியாக முடியல. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. இதெல்லாம் நடைமுறையில் நாங்கள் பார்க்குறோம். அதனால் ஒரு கடையை க்ளோஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நிறுத்திட்டாங்கன்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏதாவது கொஞ்சம் பேர் அதில் நிறுத்தியிருக்கலாம். அதுக்காகத்தான் இப்போ நாம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறது, அது மாதிரி நிறைய சிஸ்டங்களை போட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய எண்ணம் ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடாது என்பது. இதை நடைமுறைப்படுத்துவதற்குள்ளாக மற்றவர்களை நாம் தயார் செய்து அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அந்த திட்டம் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால தான் 500 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையில் எந்தெந்த கடைகள் வரும் என்பது ஆய்விலே இருக்கிறது. நீங்கள் எங்கெங்கே முடியுமோ அதை செய்வோங்க. ஒருவேளை அது செய்கிறதுனால வேறு தவறுகள் நடந்தால் நீங்களே அதை திருப்பி கேட்பீங்க. இங்கே தப்பு நடக்குன்னு தெரியுமில்ல, அதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறமெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னு இப்போ கேட்பீங்க. அதனால் கவர்மெண்ட் ரொம்ப பேலன்ஸ்டாக அவங்கள நம்ம இந்த பழக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சில கிராமங்களில் போய் பேசுகிறாங்க. போய் பேசி இந்த கடை இங்கே வேண்டாம், நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் பேசுங்க, இந்த மாதிரியெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் பல விதமாக. அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் க்ளோஸ் பண்ண பின்னாடி எனக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது. எலெக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம், தலைவர் அவர்கள் வந்த பின்னாடி ஒவ்வொரு ஆய்வுலையும் எந்தெந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு எங்கள்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கிறோம்.